இன்னைக்கு காலையில இருந்து ஒரு சிறுவன் பேசக்கூடிய வீடியோ ஒன்று வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அந்த வீடியோவில் தொகுப்பாளர் கேட்கிற அபத்தமான கேள்விக்கு அந்த சிறுவன் சுட சுட பதிலளி கொடுத்திருந்தாரு. மேலும் ஒற்றுமையை வலியுறுத்தி தைரியமா பேசியிருந்தாரு. எனவே இந்த வீடியோ இப்போ கவனப்பேற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்தூர், போர் ஒத்திகை, போர் பதற்றம் அப்படின்னு சொல்லி இந்த சூழல்ல இந்த வீடியோவானது வைரல் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய பின்னணியை பத்தி பார்க்கும்போது இந்த வீடியோவானது இப்ப வெளியிட்டது கிடையாதுங்க. இந்த வீடியோ ஜனவரி 6ஆம் தேதியே காப்ரே பாரத் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியாகி இருக்குது. எனவே அந்த வீடியோவில் பேசியிருக்கிற முழுமையான பின்னணியை பத்தி பார்க்கும்போது பீகார் மாநிலத்தை சேர்ந்த 14 வயசு சிறுவன் தான் அந்த சேனல்ல பேசியிருக்காரு. அவர்கிட்ட இந்தியா சிந்தாபாத் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்தியா சிந்தாபாத், அதாவது இந்தியா வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்றாரு. இதுக்கு அடுத்து தான் பத்திரிகையாளர் தன்னுடைய சங்கி புத்தியை காட்டுறாரு. இந்தியாவுக்கு சிந்தாபாத் சரி, அப்போ பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாகிஸ்தானுக்கு சிந்தாபாத் தான் அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்காம டக்குன்னு அந்த சிறுவன் பதில் சொன்னாரு. இது கேட்ட உடனே அடுத்த நொடியே இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கவும் அந்த மாணவன் நான் எதுக்குங்க அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்து பத்திரிகையாளர் இன்னும் மோசமா என்ன சொல்றாருன்னா, அப்போ உனக்கு பாகிஸ்தான் அழியக்கூடாதா அப்படின்லாம் கேட்கிறாரு. உடனே அந்த சிறுவன் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவோம். திரும்பவும் சிந்தாபாத் என்ற கதைக்கே வராரு. இந்தியாவுக்கு சிந்தாபாத், அப்ப பாகிஸ்தானுக்கு அப்படின்னு திரும்பவும் கேட்க பாகிஸ்தானுக்கும் சிந்தாபாத் தாங்க, எல்லாருமே அவங்க இடத்துல வாழணும், நீங்களும் உங்களோட இடத்துல வாழ்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தைரியமா பேசவும் இதை சமாளிக்க முடியாத பத்திரிகையாளர் அடுத்துதான் சங்கிகள் தூக்கிட்டு வர மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வராரு. அதாவது சிறுவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் கைஃப்னு அவர் சொல்றாரு. அடுத்து உன்னுடைய முழு பேர் என்னன்னு பகிரங்கமா கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன் முகமது கைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு அடுத்து பாகிஸ்தானுக்கு சிந்தாபாத்னு சொல்றியே, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, இப்போ உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. மேலும் அடுத்து நீ ஏன் பாகிஸ்தான் அழியக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் அந்த சிறுவர் என்ன சொன்னார்னா, இதையெல்லாம் ஒரு நியூஸா மாத்தி போறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, ஹிந்து முஸ்லீம்னு சொல்லி வெறுப்ப கக்கிற விதமா எல்லா இடத்துலயும் இந்த நியூஸை பரப்பி விடுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி பகிரங்கமா ஆவேசமா பத்திரிகையாளரோட முகத்தல மாரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்படி அந்த சிறுவன் பேசின உடனே பக்கத்துல கைத்தட்டல் பறக்குதுங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த சிறுவன் என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயுமே மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும், அங்கேயும் முஸ்லீம் இருக்காங்க, இங்கேயும் முஸ்லீம் இருக்காங்க, அங்கேயும் இந்துக்கள் இருக்காங்க, இங்கேயும் இந்துக்கள் இருக்காங்க, எல்லாருமே மனிதர்கள் தான், எதுக்கு எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் வாழ்றதுக்கான உரிமை இருக்குது, அப்ப எதுக்கு ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ப்ரொவோக் பண்ற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தாரு. இதை கேட்ட உடனே அட என்னடா இது, இவருக்கு என்ன சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த சிறுவன் என்ன பண்ணார்னா, நீங்க அங்க போனா கூட யாரோ ஒருத்தர் உங்களை கொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சட்டுன்னு பேசியிருந்தாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே உண்மையாலுமே மானமுள்ள பத்திரிகையாளரா இருந்தா அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருப்பாரு. ஆனா இவர் என்ன தெரியுமா பண்றாரு, திரும்பவுமே நீ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க சப்போர்ட் பண்றாங்க, அங்க மனுஷங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ இந்தியன் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு. ஆமா நான் இந்தியன் தான், ஆனா நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா எல்லா இடத்துலயுமே மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் தைரியமா திரும்பவும் பேசியிருந்தாரு. அடுத்து கடைசியா முடிக்கும் போது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்க முடியாத பத்திரிகையாளர் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் கிட்ட இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே என்கிட்ட மூளை இருக்குனே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த சிறுவன் ஓடி போயிடுறாரு. எனவே வெறுப்பை கக்கும் விதமாகவும் ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி தீவிரவாதத்தை தூண்டுற விதமாகவும் பேசின அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு 14 வயசு சிறுவன் இப்படிப்பட்ட பதிலடியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இப்போ மக்கள் மத்தியில கவனம் பெற ஆரம்பிச்சிருக்குது. இந்த சிறுவனை தான் இப்போ நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. அதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவானது இப்ப எதுக்கு வைரல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் பதற்ற சூழல்ல ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் பேசக்கூடியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இவருடைய பேட்டியை பார்த்துட்டு இவருக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்குது அப்படின்னும், இவரை போன்ற சிறுவர்கள் வந்தா இந்தியாவோட எதிர்காலமே பிரகாசமா அமையும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாங்க. மேலும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் போன்ற பெரியவங்களே மக்களை கேவலப்படுத்தி பேசும்போது இந்த சிறுவனான முகமது கைஃப் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா தெரியுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி முகமது கைஃப் பேசினது ரொம்பவே உணர்வு பூர்வமானது அப்படின்னும், இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் புத்தியும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கூட இல்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டு வராங்க. இன்னொருத்தர் என்ன ஃபன்னியா போட்டிருக்காருன்னா, எனக்கு மூளை இருக்குனே அப்படின்னு சொல்றதன் மூலமா பத்திரிகையாளருக்கு மூளை இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாங்க. எனவே இது போன்ற பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சிறுவனான முகமது கைஃபுக்கு குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே மக்கள் சொல்ற மாதிரி முகமது கைஃபுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்குது. மேலும் இதே கருத்து மக்களிடையே பரவி மக்கள் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா யார் பிரிக்க நினைச்சாலும் சரி, யார் தீவிரவாதத்தை தூண்ட நினைச்சாலும் சரி, அது எடுபடாம போகும் அப்படிங்கறதா முகமது கைஃபுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்ட பத்திரிகையாளருடைய நடத்தையையும் வார்த்தையையும் நம்ம கண்டிச்சே ஆகணுங்க. ஒரு சிறுவன் கிட்ட வந்து பாகிஸ்தான் அழியக்கூடாதா அப்படின்னு கேட்கறதும், நீ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றியா, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றியான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டதும், அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிற ரீதியா இந்தியாவுக்கு சிந்தாபாத், பாகிஸ்தானுக்கு சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி சிறுவன் ஒரு புரிதல்ல பேசும்போது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு 2 வாட்டி
திரும்ப திரும்ப கேட்டு அந்த சிறுவனை புள்ளி பண்ண பார்த்திருக்காரு. மேலும் அந்த சிறுவனுடைய முழு பேரை கேட்டு அவரை பர்சனலாவே டார்கெட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லும்போது அந்த மாணவர் தயக்கப்படுவாரு. ஆக இந்த மாதிரியான தயக்கத்தை உண்டு பண்றதுக்காக தான் இந்த சங்கி பத்திரிகையாளர்கள் போன்றவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இந்த பத்திரிகையாளர் என்னதான் டார்கெட் பண்ணாலும் சரி, நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா முகமது கைஃப் அவர்கள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதுவும் நீங்க அங்க போனாலுமே உங்களை யாரோ ஒருத்தர் கொல்லுவாரு, அப்போ உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தியுமே பேசியுமே அந்த பத்திரிகையாளருக்கு புரியலனா உண்மையாலுமே அவருக்கு மூளை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. சொல்ல போனா அந்த மாணவர் எனக்கு மூளை இருக்கு உங்களுக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அந்த பத்திரிகையாளருக்கு மூளையும் கிடையாது, அறிவும் கிடையாது, மானமும் கிடையாது அப்படிங்கறதா அவருடைய கேள்விகள் நமக்கு உணர்த்துதுங்க. எனவே ஒற்றுமையையும் மனிதர்கள் வாழணும், அவங்களுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்குவமான வார்த்தைகளை பேசின முகமது கைஃப் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இவரை போன்றவர்கள் தான் இந்தியாவோட நம்பிக்கையா மாறணும் அப்படிங்கறதா நம்மளுடைய மிகப்பெரிய ஆசையா இருக்குது.